ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு பக்கமே போகாமல் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பாயசம் ரெசிபி தான் அன்றைக்கி பண்ண போகிறோம். இது இன்றைக்கி நான் பாதாம் பிசின் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இது யார் வேணாலும் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதேமாதிரி இந்த சம்மருக்கு ரொம்பவே நம்மளோட பாடியை நல்லா கூலாக வச்சுக்கிடும். உடம்புக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இப்போ நம்ம எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 பாதாம் பிசின் தான் எடுத்து நான் ஊற வைக்கிறதுக்கு நான் எடுக்க போகிறேன். இது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஊற வைக்கணும்னா நம்ம இதை இடிக்கக்கூடிய கல் இருக்குல்ல, அந்த கல்லில் எடுத்து போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பவுட்ரு மாதிரி இடிச்சிடுங்க. இடித்ததுக்கப்புறம் நம்ம ஊற போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே நல்லா ஊறி வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் நைட்டே ஊற போடணும். அப்படின்னா தான் நல்லா ஊறி வரும். அதனால தான் நான் அன்றைக்கி பொடி பண்ணலேருந்து பாதி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஜெல்லி மாதிரி நமக்கு இருக்கும். அவ்வளோ பார்க்கவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு நான் ஊறினதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்க்கலாம். அப்படியே நமக்கு நான் அப்படியே பார்க்கும்போது ஜெல்லி மாதிரியே நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு இருக்கும். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான நட்ஸை அரைச்சி போட்டுக்கலாம். அரைச்சி போடும்போது இந்த பாயசத்துக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 பாதாம், அப்புறம் ஒரு 5-6 முந்திரி, இதை ரெண்டுமே போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கிடலாம். எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிடலாம். இதில் வால்நட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கிடலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிடுங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்க போகிறோம். இந்த தேங்காய் பால் ஒரு தேங்காய் பால் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மட்டும் எடுத்தால் போதும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். 2வது தேங்காய் பால், 3வது அந்த மாதிரி எதுவுமே நம்ம எடுக்க வேண்டாம். 1 டைம் எடுத்தாலே போதும். அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துடுங்க. அப்போ தான் அந்த பால் நல்லா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அதனால தான் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் டேரெக்டாகவே நம்ம எந்த பவுலில் பாயசம் மிக்ஸ் பண்ண போகிறோமோ அதிலே நம்ம வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு பவுலில் தான் எடுத்திருக்கேன். அதிலே டேரெக்டாகவே அப்படியே நான் ஊற்றிட்டேன். இப்போ நம்மளுக்கு என்னென்ன நட்ஸு வேணுமோ அதெல்லாம் கட் பண்ணி பொடியாக எடுத்துக்கிடலாம். பாதாம் கொஞ்சம், அப்புறம் பிஸ்தா ஒரு 2-3 வால்நட்டு, கொஞ்சமாக முந்திரி, அப்புறம் கிஸ்மிஸ் பழம். கிஸ்மிஸ் பழம் கருப்பு இருந்துச்சுன்னா கருப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி போடும்போது தான் நம்ம அந்த பாயசம் குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ எல்லா நட்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எடுத்ததுக்கப்புறம் அதை தனியாக அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாதாம் பிசின் அதை நம்ம வச்சுருந்த தேங்காய் பாலில் போட்டுடலாம். அதையும் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இல்லாட்டி அது ஒரே இடத்துல நமக்கு இருந்த மாதிரி இருக்கும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸு, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா என்கிட்ட நாட்டு சக்கரை அந்த டைமில் இல்லை. அதனால் ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா அதே அளவுக்கு போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படி நம்ம குடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பாயசம் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். நான் என்கிட்ட இல்லாதனால நான் போடலை. அதே மாதிரி இனிப்போட அளவு உங்களோட ஸ்வீட்னஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இனிப்பும் ஆட் பண்ணிக்கிடணும். நான் 3/4 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நம்ம இதில் 1 கப் அளவுக்கு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே ஒன்றா கரையணும். அவ்வளோதான். இப்போ பாயசம் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாராலையும் நம்ம ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு பாயசம் ரெசிபி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.